இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சமையலா இருக்க போகுது? நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் பண்ண போறோம். பீச் ஸ்டைல்ல ஒரு எறா வறுவல் பண்ண போறோம். பீச் ஸ்டைல் இறால் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இறால், வெங்காயம், வரமிளகாய், அரிசி, தனியா, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய். தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரா இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்? எஸ், இப்போ நான் சொன்ன அந்த சீக்ரெட் மசாலாவை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுவா இதுலயே பண்ணலாம். கடாயில வந்து நம்ம எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ண போறோம். இந்த மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஏன்னா இது நம்ம ட்ரையாக தான் பண்ண போறோம். இதில் நம்ம எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே போட போறது இல்லை. இதை ட்ரையாக ப்ரிப்பேர் பண்றதுனால இது நம்ம ஒரு நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பால போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். நம்ம எப்படி வீட்டில் ரெகுலராக வெறும் மிளகாய் தூள், தனியா தூள் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இதை வந்து மீன் ஃப்ரைக்கு மேலே தூவி சாப்பிடலாம், சிக்கனுக்கு மேலே தூவி சாப்பிடலாம், எறா ஃப்ரைக்கு மேலே தூவி சாப்பிடலாம். ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அரிசி வச்சிருக்கேன். இது வந்து புழுங்கல் அரிசி சொல்லுவாங்கல்ல, அதுதான் சாப்பாட்டுக்கு போடக்கூடிய அரிசி தான். இதை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வறுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி தான். ஆமா, சாப்பாட்டுக்கு போடுறத பச்சரிசி வேண்டாம். எண்ணெய் இல்லாம வெறும் தவால பச்சரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி. ஆமா, அதாவது சாப்பாடு செய்யற அரிசி. பாயில்டு ரைஸ். ஸோ அதை தான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கரண்டி அளவு, டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா நான் எறா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 கிராம், அதாவது ஒரு 1/4 கிலோ அந்த ரேஞ்சில தான் வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போறோமா, இல்ல ஒன்னொன்னு வறுக்க? இல்ல எல்லாத்தையும் ஒன்னாதான் போட்டு நம்ம வறுக்கவும் போறோம், அரைக்கவும் போறோம். ஓகே, தனித்தனியா. ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் அதை போட்டேன். இது எப்படி கலர் மாறணுமா? லைட்டா கொஞ்சம் கலர் மாறினா மட்டும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் தவால அரிசி போட்டு அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப டீப் கலர் வந்து தனியா போட்டுக்கிறேன். தனியாவும் ஒரு ஸ்பூன் அந்த ரேஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது எல்லாமே இந்த சேம் அந்த கடாயோட அந்த ஹீட்ல மட்டும் வதங்கினா போதும், எண்ணெய் வேண்டாம். இது கூட நம்ம வெறும் மிளகாய் தூளும் வச்சிருக்கோம், இருந்தாலும் அந்த பொடி வந்து ஆமா போடுறதுனால இதுல வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி, கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகாய், மிளகாய் தூள் போடுறதா இருந்தாலும் இதுலயும் வரமிளகாய் போடுறோம். ரொம்ப காரமாயிட்டாரு? இல்ல இருக்காது. ஏன்னா நம்ம அது மேல தூவி ஃப்ரை பண்ண போறோம். நம்ம வந்து ப்ரானுக்கு வந்து கொஞ்சமான வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். அதனால ஒண்ணு. இப்ப இதுல கொஞ்சமா மிளகு போட்டுக்கிறோம். அதாவது இதுவும் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு மிளகு, டீஸ்பூன் அளவுக்கு. ஆமா, அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா வறுக்கலாம். இது கூட ஆப்ஷனல் தான். நான் கரம் மசாலா ஆட் பண்றேன்றவங்க இது போடணும்னு அவசியம் இல்லை. இல்லை நான் கரம் மசாலா இது கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு ஒரே ஒரு துண்டு பட்டை மட்டும் போட்டுக்கலாம். பட்டையும் ஒரு 2 கிராம்பு மட்டும் போட்டுக்கலாம். இல்லை நான் கரம் மசாலாவே ஃபுல்லா போட்டுக்கிறேன், எனக்கு இதுல எதுவும் வேண்டாம் அப்படின்னுட்டாங்க, கரம் மசாலா தூளே நான் போடும்போது எதுக்கு இதுல ஆமா அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அந்த பக்கம் மாத்திக்கலாம். இந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வச்சு எவ்வளவு நேரம் வறுக்கணும்? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம், அது கலர் மாறுற வரைக்கும். இப்போ நம்ம வந்து எறா வாங்கி உள்ள இருக்கிற அந்த இதுவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல ஒரு சில மசாலா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா வெறும் மிளகாய் தூள்,
கூட கொஞ்சமா, அதாவது 1 ஸ்பூன் போட்டதுனால தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போல போட்டுக்கிறேன். இதுல கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை ஆஃப் பண்ணிடலாம். போதுமா? போதும். அது அந்த அடுப்புல இருந்து எடுத்து மாத்தி வச்சிட்டேன். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் பொடிக்கணும். ஆமா, இதை தட்டுக்கு மாத்திடலாமா? நம்ம ஆறுறதுக்கு ஈஸியா இருக்கு நமக்கு. அந்த டிஷ் வச்சு தொடச்சி தட்டில் கொட்டிட்டீங்கன்னா இப்போ மேரினேட் பண்றதுக்கு என்னென்ன போட்டிருக்கிறீங்க? 1 ஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூளும், 2 ஸ்பூன் போல தனியா தூளும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். ஸோ அது எண்ணெய் எதுவுமே போடல, ஏன்னா அதுல ஆல்ரெடி கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அதோட சேர்த்து அப்படியே. ஸோ இப்போ இதை வந்து ஆறணுன்றதுக்காக நம்ம தனியா எடுத்து வச்சிடுறோம். இப்போ இது தேவைப்படுமா? வேண்டாம். அது எதுல செய்ய போறீங்க? நம்ம இதுலயே செஞ்சுக்கலாம். அதுல செஞ்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா அது ஆறணும். இப்போ அதே நேரம் சட்டி காய ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். என்ன ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் தான் போட போகிறோம். ஆமாம், வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த எண்ணெயில் நான் வெங்காயம் போட்டு வதக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து சீரகம் கொஞ்சமாக போட்டு தாளிசம் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து ஃபைனலாக தான் நம்ம போட போகிறோம். அது மேலே வதங்காதா? இல்லை, சில விஷயங்கள் நம்ம சிக்கன் மேலெல்லாம் வெங்காயம் போட்டு அந்த மாதிரி தான் இது மேலே போட போகிறோம். ஸோ அப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளியே இல்லாமல் தான் குக் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ எண்ணெய் சூடாகணுமா? அப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகும். ஓகே. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெறும் தாளிசம் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்து குக் பண்ண போறோம். அண்ட் இதுவும் பொடிச்சிட்டு இந்த மசாலாவையும் அதுல வந்து ஆட் பண்ணுவோம். அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். வெங்காயம் தக்காளி இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி நம்ம வீட்ல வச்சிருந்தோம்னா ஜஸ்ட் வந்து தவால ஒரு சாட்டே பண்ற மாதிரி தான் இது. அவ்வளவுதான். டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். அந்த ப்ரான் மட்டும் கொஞ்சம் குக் ஆகணும் அவ்வளவு. ஓகே. ஸோ இதை வந்து நாங்கள் பொடிச்சு கொண்டு வந்துடுறோம். இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலாவா இதுக்கு வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதே சமயத்தில் அங்கேயும் வந்து எண்ணெய் வந்து சூடாகட்டும். வெறும்னே தவால புழுங்கல் அரிசி, வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பு, இதோட சேர்த்து மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே வந்து வறுத்துட்டு பொடிச்சு கொண்டு வந்துருக்கோம். இதுதான் வந்து அந்த மசாலா. ஓகே, இந்தாங்க ஸ்பெஷல் சீக்ரெட் மசாலா ரெடி. இது எப்பவுமே ஸ்டாண்டர்டா நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா மத்தபடி செய்யக்கூடிய குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதுல வெங்காயம் தக்காளி இல்லைன்றதுனால நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஃபர்ஸ்டே போட்டிருந்தோம், சூடாயிடுச்சு. ஆமா, இப்போ வந்து கொஞ்சமா வந்து சீரகம் போட்டுக்கலாம். இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். சீரகம் அவ்வளவு போதும்? போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஏன்னா எடுத்திருக்கிற ப்ரானோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஓகே. நம்ம வந்து இறால் வந்து கம்மியா எடுத்துக்கிறதுனால இவ்வளவு போதும், இதுக்கு மேல வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே அந்த நான்வெஜ்ஜுக்காக அந்த ஸ்மெல்லுக்காக போடுறது. ஒரு கார்னிஷ்காகவும் அந்த ஒரு இதுக்காகவும், அதாவது பார்த்ததும் அந்த டெம்ட் ஆகும் சொல்லுவாங்களா, அந்த ஒரு இதுக்காகவும் நான் வரமிளகா போடுறேன். வேணும்னா அதுல இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு கூட நீங்க போட்டுக்கலாம். காரம் இல்லாம காரம் இல்லாம போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா தடவி வச்சிருக்க ப்ரான் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். சால்ட் கொஞ்சமா போட்டிருக்கேன். அதை வந்து இப்போ அந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்க போறோம். இப்போ எப்படின்னா இந்த எண்ணெயிலே வந்து இது குக் ஆகணும். நம்ம தண்ணியோ வேற எதுவுமே இறால்ல இருந்து தண்ணி வெளியில வரும். ஆமா.
ஸோ ஒரு இது வந்து வதக்கல் இல்லை எப்படி சொல்றது பெரட்டல் மாதிரி வறுவல். வறுவல் அதான் சொன்னேன். இறால் உரிக்கிற டைம் தான், அது கூட இப்போ கடையில் அவங்களே உரிச்சும் தந்துடுவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. இப்போ இந்த இறால் வந்து இதுலயே வந்து நல்லா குக் ஆயிடணும். குக் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒர்க் டன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம், அந்த மசாலா ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பெரிய இறால் சின்ன இறால் எதில் வேணால் அப்படி எதில் வேணாலும் செய்யலாம், நல்லா இருக்கும். இது வந்து ஒரு சைட் டிஷ் சாப்பாட்டுக்கு. சாப்பாடுக்கும் சைட் டிஷ், நார்மலாகவும் ஒரு சைட் டிஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஓரளவுக்கு இதோட ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதோட குக்கிங் டைமும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஆமா, இறால் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 4 to 5 minutes. ரொம்ப பொடியான இறானா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து குக் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் பெரிய இறா லாப்ஸ்டர் அத வரலாம், அதுல செய்யலாமா? இல்ல, லாப்ஸ்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா லாப்ஸ்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லின்றதுனால அத இந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸ்ட்ரீட்ல எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சோ அதுக்கு பதிலா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எலைட்டான ஒரு டிஷ்ஷஸே செஞ்சிடலாம். இப்பவே வந்து ப்ரான் பாத்தீங்கன்னா, அதாவது இறா வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க பாருங்க. ரெண்டாவே பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மசாலாவோட அது வந்து போய் நல்லா ஒட்டணும், அதான் நம்மளுக்கு டைம். நல்ல ஒரு ஸ்மெல்லு. எறானா எறாதான், அதுக்கு ஈடு இணை வேற எதுவும் இல்லை அப்படின்னு. இதே பேட்டர்ன்ல ஸ்குவிட் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம், இல்ல நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்குவிட்டும் குக்கிங் டைம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இதே போல் அந்த லுக் வைஸும் வரும். ஸோ ஃபிஷ்ஷில் நீங்கள் வந்து ஸ்குவிட் ஆக்சுவலி ட்ரை பண்ணலாம். இப்போ இது குக் ஆயிடுச்சா? எறா குக் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த மசாலாஸ் எல்லாமே அதோட போய் நல்லா கொஞ்சம் ஒட்டணும், அதுக்கு டைம் ஆகும். இப்போ அப்போ இதெல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த மசாலா போட முடியும். ஃபைனலாக அந்த மசாலா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இந்த மசாலா வந்து இந்த ஒட்டிட்டு இருப்பதுங்க கொஞ்சம் தண்ணியா இருக்குது. ஆமா, அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், பெரட்டிட்டு வரணும். அதுக்கான டைம் கொடுத்துருவோம். மசாலாலாம் ஒட்டட்டோம்னு சொல்லியிருந்தோம், நல்லாவே ஒட்டிட்டு வருது. நல்லா ஒட்டிக்கிச்சு. இதுல அடி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது மண் சட்டின்றதுனால. மண் சட்டி. இப்போ வந்து இந்த மசாலாவை இதுல ஆட் பண்ண. நம்ம ஆல்ரெடி வெறும் தவால வறுத்து பொடிச்ச மசாலா. ஆமா, இதை நீங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே கூட போடலாம். சிக்கன் இறால்ல வந்து கொஞ்சமாக தான் சால்ட்டு போட்டோம். ஸோ இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுனால சால்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி மட்டும். இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியது. ஓகே, எப்படி பண்ணிடலாமா? எடுத்துடலாமா? இல்லை அப்படியே கவுத்துட்டுமா? இல்லை எடுத்துருங்க. இறால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல, அப்படியே முழுசா மசாலாவோட. இப்போ இதுவே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருந்தோம்னா ஒரு கிரேவி பதத்தில் ஒரு திக்கான ஒரு இது இருக்கும். இப்போ இந்த வரமிளகாய், ஆமா, இதுக்கு மேல அந்த ஒரு டேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிக்சிங் மட்டும் தான் ஆனியன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆனியன் போட்டு நம்ம வதக்க போறது இல்லை, ஆனியன் வெறும் மிக்சிங்க்கு மட்டும்தான். ஸோ அப்படியே இந்த என்னது காளான், ரோட்டு கடை காளான்லலாம் மேலே வெங்காயத்தெல்லாம் போட்டு தருவாங்க, எல்லாத்துக்குமே சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வெங்காயத்தை லைட்டாக மேலே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணணும். ஸோ சுட சுட நம்மளுடைய பீச் சைட் இறால் வந்து ரெடியாக இருக்குது. இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிறோம். கடாய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் அரிசி போட்டுக்கிறோம்.
முழு தனியா போட்டுக்கிறோம், கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம், மிளகு போட்டுக்கிறோம், சீரகம் போட்டுக்கிறோம், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறோம். இது எல்லாமே லைட்டா வந்து வறுத்துடுறோம். இது நல்லா வறுத்ததும் அதை வந்து தனியா ஆற வச்சு பொடிச்சு வச்சுக்கிறோம். அடுத்து சின்னதா ஒரு பாத்திரத்துல நம்ம வச்சிருக்க இறாலை போட்டு வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி விடாம அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு விழுதும், கருவேப்பிலையும் போட்டு சீரகமும் போட்டு தாளிசம் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த இறா மசாலா வந்து அதோட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த இறால்ல இருந்து தண்ணீர் பிரிஞ்சு அந்த மசாலாவோட அது ஒட்டி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுடரை வந்து மசாலா பவுடரை வந்து அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒன்றா நல்லா கம்பைன் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளோட பீச் ஸ்டைல் இறா மசாலா ரெடி.